சென்னை மாநகர பேருந்துகளை தனியாரிடம் தாரை வார்த்து விட்டது இந்த ஸ்டாலின் அரசாங்கம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2023 ஒப்பந்தம் போடப்பட்ட உள்ளது. 10 ஆண்டு கால ஒப்பந்தம். கிட்டத்தட்ட அக்டோபர் 2023 முதல் 2033 வரை ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது. இதில் என்ன ஒப்பந்தம்னா, தனியார்கிட்ட இருந்து 7500 பேருந்துகள் வாங்குவாங்க. தனியாரே அந்த பேருந்தை பராமரிப்பாங்க, ஓட்டுவாங்க, இயக்குவாங்க. ஆனால் அதிலிருந்து வரக்கூடிய ஒரு கிலோமீட்டருக்கு இவ்வளவு ரூபாய் என்பதை அரசு அவர்களுக்கு வழங்க வேண்டும். அரசு இந்த மக்களுக்கான விலையை நிர்ணயம் செய்வாங்க. நம்ம தமிழக அரசுக்கு நஷ்டம்தான் ஏற்படும். ஆனால் இந்த உலக வங்கி கிட்டையும் ஏன்ஷியன்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் கிட்ட இந்த தமிழக அரசாங்கமாக ஸ்டாலின் அரசாங்கம் அடமானம் வைத்து விட்டதால், தாரை வார்த்து விட்டதால், வித்ததனால இந்த ஒப்புதலுக்கு இவங்க ஒத்துக்கிட்டாங்க. இது மூலியமா வந்த பணத்தை தான் சுயலாபத்துக்காக செலவு பண்ணிக்கிட்டாங்க. இந்த பணத்தை வச்சுதான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டமே செயல்படுது. ஆனா இது யாருக்குமே இந்த தமிழக மக்களுக்கோ குறிப்பா சென்னை வாசிகளுக்கோ தெரியவே தெரியாது. இவங்க இந்த ஒப்பந்தம் போடப்பட்டு தனியாருக்கு தாரை வார்க்கப்பட்டு 3 ஆண்டுகள் ஆகிவிட்டது.